இப்போ பெண் அடிமைத்தனம்ங்கிறது என்னன்னா, ஒரு ஆண் வந்து ஒரு பெண்கள்ட்ட இருந்து எத எதிர்பார்க்குறான்? ஒரு அடிமைத்தனத்த அடிமையா அவ இருக்கணும். அதத்தான் அவன் எதிர்பார்க்குறான். நல்ல பண்புகள் இருக்கணும், திறமை இருக்கணும், தொழில் திறமையெல்லாம் இருக்கணும். அதெல்லாம் எதிர்பார்க்கல. ஏன்னா அடிமைத்தனத்துக்கு எதிரானது. ரொம்ப தொழில்ல திறமையா இருந்தா அவ நமக்கு அடிமையா இருக்க மாட்டா. நல்ல பண்புகள் இருந்துட்டா, அடிமை எதிர்பார்க்கிற ஒரு ஆணிடமிருந்து நல்ல பண்புள்ள ஒரு பெண் வந்து எப்படி வந்து அந்த மாரியான ஒரு ஆண வந்து அவளுக்கு பிடிக்கும். அதனால நல்ல பண்பு இருக்கக்கூடாது. அவளுக்கு நல்ல திறமை இருக்கக்கூடாது. எதுவுமே தெரியக்கூடாது. உலக அறிவு எதுவுமே தெரியக்கூடாது. அவ தான் அடிமையா இருப்பா. அப்படிப்பட்ட ஒரு பெண்ண தான் ஒரு ஆண் எதிர்பார்க்குறான். அதுபோல ஒரு பெண் என்ன பண்றா? ஒரு ஆணின் எதிர்பார்ப்பு என்னவா இருக்குது? ஆண்கள் எத எதிர்பார்க்குறாங்க? பெரும்பாலும் உலகத்த பத்தி நீ எதையுமே தெரிஞ்சுக்காத. அப்புறம் திறமையா இருக்காத. வீட்லயே இருக்கணும். வேலைக்கு போகக்கூடாது. இதத்தான் ஆண்கள் எதிர்பார்க்குறாங்க. அப்ப அத வளர்த்துக் கொள்ள பெண்கள் முயற்சி செய்கிறார்கள். அத போட்டி போட்டு வளர்க்குறாங்க. பெண்களுக்குள்ள ஒரு குறிப்பிட்ட சில பெண்களுக்கு இடையில இந்த மாரியான ஒரு போட்டியெல்லாம் இருக்கு. பெரும்பாலான பெண்களுக்கு இடையில ஒரு ஆணின் எதிர்பார்ப்பு இப்படித்தான் இருக்கு. அடிமைத்தனத்த தான் ஆண் எதிர்பார்க்குறான். நல்லா துணி துவைச்சு போடணும், நல்லா சமைச்சு போடணும். அ அப்புறம் வந்து வேலைக்கு போக்கூடாது. அந்த ஆசையே இருக்கக்கூடாது. சுதந்திரமா வாழணும்னு நினைக்கவே கூடாது. அ மேன்மையான எந்த சிந்தனையும் இருக்கக்கூடாது. திறமை இருக்கக்கூடாது தொழில்ல. இந்த மாரி அப்ப ஆணின் எதிர்பார்ப்பு புரிஞ்சுகிட்டு, ஆண் அதற்கு தகுந்தாற் போன்று தன்னை அத நோக்கி வளர்த்துக் கொள்கிற ஒரு பெண்ணின் முயற்சி. இதுதான் வந்து பெண் அடிமைத்தனம், ஆணாதிக்கம் அல்ல ஆண் சர்வாதிகாரம். அதுக்கு அப்போ பெண்கள்ட்ட வந்து அந்த பெண்ணடிமைத்தனத்த வந்து வலியுறுத்துகிற, நியாயப்படுத்துகிற பெண்கள் எப்படி இருப்பாங்க? அந்த பெண்ணடிமைத்தனத்தை நியாயப்படுத்துகிற ஆண்கள் எப்படி இருப்பாங்கன்னா, அவங்களோட கேரக்டர் வந்து மோசமா இருக்கும். அப்போ நீங்க வந்து உங்களுடைய பண்பு, தகுதி எல்லாம் உயர்த்திக்கணும் அப்படின்னா, பெண்ணடிமைத்தனத்துக்கு எதிரா சிந்திக்கணும். அப்படி சிந்திக்காம, இப்ப அதுக்கு ஏதாவது அத நியாயப்படுத்துறீங்க. அ அத அதற்கான காரணத்த ஆராய்ஞ்சு அத வந்து நியாயப்படுத்துறீங்க அப்படின்னா, அப்போ உங்களுடைய தகுதியும் குறைஞ்சிரும். அதனால பெண்ணடிமைத்தனத்துக்கு எதிரா இருக்கணும். பெண்கள் சமத்துவம் நம்மள மாரி அவங்களும் சுதந்திரமா இருக்கணும். பெண்கள் சுதந்திரமா யோசிக்கணும். அப்படிலாம் யோசிக்கும்போது தான் உன்னுடைய தகுதியும் உயரும். உன்னுடைய எதிர்பார்ப்பும் உயரும். உன்னுடைய எதிர்பார்ப்புக்கு தகுந்தாற்போன்று, அ உன்னை நீ மாற்றிக்கொள்வது. பெண்களும் அப்படி இருக்க வேண்டும்.